நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், சம்பவ இடத்துக்கு சென்ற அனுர தரப்பு விரட்டி அடிப்பு. திருமலையில் பௌத்த அடிப்படைவாதத்திடம் மண்டியிட்டுள்ளதா சட்டவாட்சி, கேள்வி எழுப்பிய சிறிநேசன் எம்பி. அனுர அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பெற்றுக்கொண்ட அரச வீடுகள் அம்பலப்படுத்திய எம்பி. விடுதலை புலிகள் இதை செய்யவில்லை, திருமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விமர்சிக்கும் சாணக்கியன். செல்வம் அடைக்கநாதனை பொது வழியில் விமர்சித்த கட்சி உறுப்பினர் தற்காலிக நீக்கம். நம்பி வாக்களித்த தமிழ் மக்களுக்கு துரோகமளித்த அனுர, சாடும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். கொழும்பில் சிக்குவாரா பசில், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச சட்டவிரோதமாக பெறப்பட்ட 50 மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு விசாரணைகள் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் பசில் ஆஜராக வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அமெரிக்காவில் நாட்காலியில் இருந்து விழுந்ததைத் தொடர்ந்து முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு சிக்கலுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக பசில் ராஜபக்சவின் சட்டக்குழு கடந்த மே மாதம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. 6 மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்க மருத்துவர் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளதால் வெள்ளிக்கிழமை வழக்கில் ஆஜராக அவர் இலங்கைக்கு திரும்புவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முந்தைய விசாரணைகளில் அவர் ஆஜராகாததால் அவரது பிணையை ரத்து செய்ய வழக்கறிஞர்கள் கோரியுள்ளனர். எனினும் முந்தைய இணக்கத்தை குறிப்பிட்டு நீதிமன்றம் மறுத்து அடுத்த தேதியில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த வழக்கு விசாரணை இடம்பெறவுள்ள தினத்தில் பசில் ராஜபக்சவால் நிறுவப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையில் பாரிய எதிர்ப்பு பேரணி ஒன்று நுகேகொடையில் இடம்பெறவுள்ளது. அனுர அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் பசில் ராஜபக்ச கலந்து கொள்ளலாம் என்று ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. பசில் ராஜபக்ச பயணம் செய்ய விரும்புகிறாரா என்பது குறித்து அவரது பிரதிநிதிகளிடமிருந்தோ அல்லது குடும்பத்தினரிடமிருந்தோ அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன உள்ளிட்ட 7 பிரதி அமைச்சர்கள் அரச வீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், சபாநாயகர் உட்பட 7 பிரதி அமைச்சர்களுக்கு அவர்களின் சம்பளத்தில் வீட்டின் வாடகையை பெற்றுக்கொள்ளும்படி வீடு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து கரைத்துரைத்த சாமர சம்பத் தசாநாயக்க எம்பி, அந்த வீடுகள் முன்னரும் வாடகை அடிப்படையிலேயே கொடுக்கப்பட்டது. தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பியும் வாடகை வழங்கியே தங்கியிருந்தார். ஆதலால் இன்றும் அவர்களுக்கும் கொடுக்கலாம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள வழி சமைக்கவும். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் மேடைகளில் அரச வீட்டு வசதிகளை பெற்றுக்கொள்வதில்லை என வாய்கிழிய பேசியவர்கள் இன்று அந்த வாக்குறுதிகளை மீறியுள்ளனர். இந்த வீடுகள் 13 மாதங்களாக மூடி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வீடுகள் இடிந்து விழும் நிலைக்கு உள்ளாகக்கூடும். இது தொடர்பில் வெகு விரைவில் நடவடிக்கை எடுக்கவும் என கோரிக்கை விடுத்தார். திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலையை வைத்ததாக கூறப்படும் விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் 30 வருட யுத்த காலத்தில் கூட அவர்கள் பௌத்த இனத்தின் எந்த ஒரு பௌத்த சின்னங்களும் அவர்களால் அழிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் திருகோணமலையிலே நேற்று மதியம் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் ஒன்றை கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்று எனக்கு முன்பாக பேசிய தயாஸ்ரீ ஜெயசேகர அவர்களிடமும் ஒரு எச்சரிக்கையை நான் விடுக்கின்றேன். நீங்கள் அரசியல் செய்வதற்காக தயவு செய்து சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கை நீங்கள் அனுமதிக்க கூடாது. அதே போலதான் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இன்று காலையிலே அரசியல் அமைப்பிலே பௌத்த மதத்துக்கு முதலிடம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னார். பௌத்த மதமோ எந்த மதமோ சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்க கூடாது. அது எவராக இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த துறவியாக இருந்தாலும் சரி, சட்டவிரோதமான விடயங்களை அனுமதிக்கக்கூடாது. நேற்றைய தினம் திருகோணமலை கடற்கரையிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு விஹாரை புதிதாக உருவெடுத்தது. நான் அறிந்த வகையிலே நண்பர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக கரிசனையுடன் இருந்தவர்.
நேற்று நாங்கள் எதிர்பார்த்தது சட்டவிரோதமான ஒரு வேலை. இது கோட்டாபய அரசாங்கத்தின் காலத்தில் நடந்தது, மஹிந்த ராஜபக்ச காலத்தில் நடந்தது. இந்த அரசாங்கத்தில் காலத்திலேயும் ஒரு இனவாதமான சில துறவியல் இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறார்கள். அந்த இடத்திலே கரையோர பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷனிலே சென்று ஒரு முறைப்பாடை செய்தார்கள். அந்த முறைப்பாடு சம்பந்தமாக போலீசார் விசாரணை செய்து இது சட்டவிரோதமானது, அதை நிறுத்துவார் என்ற நம்பிக்கையிலே நாங்களும் இருந்த நாங்கள் இதிலே திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்களும் செயல்பட்டதை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். ஆனால் இரவு 8 மணி ஆகிய பொழுது, இரவு 8 மணிக்கு எங்கேயோ இருந்த ஒரு சிலையை கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு சிலையை வைத்த பிற்பாடுதான் நான் உண்மையிலே கௌரவ அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களை தொடர்பெடுத்து தொலைபேசியிலே சொல்லியிருந்தேன். இது ஒரு இனவாதமான செயல்பாடு, எதிர்காலத்திலே ஒரு மதங்களுக்கு இனங்களுக்கு எதிரான ஒரு முரண்பாடு வரக்கூடிய ஒரு விடயம், இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது இரவு 10 மணி 11 மணி அளவிலே நாங்கள் நாங்கள் அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அந்த விஹாரைக்குள்ளே வைக்க இருந்த அந்த சிலையை அவர்கள் அகற்றி சென்றார்கள். ஆனால் இன்று காலையிலே நான் அதை உண்மையிலே அமைச்சருடைய செயல்பாடை, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயல்பாடை வரவேற்றிருந்தேன். ஆனால் இன்று காலையிலே பார்த்தால் அமைச்சர் அவர்களும் இந்த இனவாதிகளுடைய கருத்துகளுக்கு பயப்பட்டு, இல்லை இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளியிலே எடுத்து சென்றோம், சிலை வைத்ததுக்கு பிழை இல்லை என்று சொன்னார். ஆனால் அந்த காணொலிகளை பார்த்தா அதை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியவில்லை, அதை அகற்றினது தான். ஆனால் அதிலே இன்னொரு விடயத்தை சொன்னார், சிலைக்கு பாதுகாப்பு இல்லாதபடியினால் நாங்கள் அதை அகற்றினோம் என்று சொன்னார். நான் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துல சபையிலே இல்லை, பிரதி அமைச்சர் இருக்கின்றார். நான் அமைச்சருடைய அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். 30 வருடம் யுத்தம் நடந்த காலப்பகுதியிலும் கூட வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு பௌத்த மதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சின்னங்களோ விடுதலை புலிகளால் கூட அளிக்கப்படவில்லை. அப்ப தமிழ் மக்கள் இந்த இரவோடு இரவாக போய் சிலைகளை உடைக்கிற மக்கள் அல்ல. அதை எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு மதத்தினுடைய அடையாளங்களை சட்டவிரோதமாக இருக்கிறதை நாங்கள் எதிர்த்தாலும் கூட நாங்கள் அப்படி வன்முறையில் ஈடுபட்டு ஒரு சிலையை உடைக்கிற அளவுக்கு கேவலமான இனம் தமிழ் இனம் அல்ல. அது சில இனங்கள் சைவ சமய வழிபாடுகள் செய்த ஆலயங்களை எடுத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அப்படியானதை செய்யவில்லை. ஏன் இந்த இராணுவம் கூட வடமாகாணத்தை மயிலிட்டி பிரதேசத்திலே பலாலி பிரதேசத்திலே இருக்கிற இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கத்தோலிக்க தேவாலயங்களை எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அவ்வாறு செய்கிறவர் அல்ல. ஆனால் இந்த விடயம் முழுக்க ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு. உண்மையிலே தோழர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களே, நீங்கள் உங்களுடைய பதவியை திறந்து எங்களுடைய கட்சியிலே வந்து சேருங்கள். ஏனென்று சொன்னால் நண்பர் அவர்களே, உங்களுக்கு இந்த கட்சி பொருத்தமில்லாத கட்சி. நானும் கடந்த காலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு அமைப்பாளராக இருந்தவர். அந்த கட்சியினுடைய இனவாதமான செயல்பாடுகள் இவ்வாறு தான் இருக்கும். நீங்கள் இருக்கும் இந்த கட்சியும் கூட முழுக்க எனக்கு தெரியும். நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அதிகூடிய மக்களுடைய செல்வாக்காலே, தமிழ் மக்களுடைய செல்வாக்காலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர். உங்களுடைய சங்கடம் எனக்கு விளங்கும். எங்களுடைய பல தோழர்கள், எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற தோழர்கள், நான் பெயர் குறிப்பிட விருப்பப்படவில்லை, அவர்கள் கூட இந்த விடயத்தில் எங்களோடு இணங்குவார்கள். சகோதரர் இளங்குமரன் இருக்கின்றார், ராஜீவன் இருக்கின்றார், திலகநாதன் இருக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா தேசிய மக்கள் சக்தி செய்த இந்த விடயம் சரியானது? நீங்கள் மனசாட்சியின்படி உங்களாலேயும் கலைச்செல்வி அக்கா கூட இருக்கிறார். புலையான விடயம் புலையானது. அது துரதிர்ஷ்டவசமாக, it was very unfortunate, madam, that the honorable minister who did the right thing, there was a illegal construction, there were a group of illegal encroachers who came. All of a sudden now, if there's some legal basis to this temple, why do they have to come on a Sunday? Come on a Monday, come on a Tuesday, construct the temple in a way. දැන් දයාසිරි දහසේකර මහත්මයා කිව්වා මේ එතුමාටත් මම කිව්වා විපක්ෂ නායකතුමා ඇතුළුව නීති විරෝධී දේවල් වලට දේශපාලනය නිසා අත දාන්න යන්න එපා. වැරද්ද නම් වැරදි කියලා කියන්න. මේක නීති ආනුකූලව හදන පන්සලක් නම් ඒකට අවශ්‍ය ඔක්කොම ඩොකියුමන්ට් එක තියෙනවා නම් ගිහිල්ලා ප්‍රාදේශීය ලේකම් හම්බෙලා ගිහිල්ලා කරන මොකටද ඉරිදා උදේ නිවාඩු දවසක ඇවිල්ලා මුල්ගල් තියලා ඉරිදා රෑ වෙනකොට පන්සල හදලා රෑ 9 මාට පිළිමයක් වඩම්මනවා කියන කාරණේදීම තේරෙන්නේ නැද්ද මේකේ යම් කාරණයක් තියෙනවා කියලා? මට නම් හිතෙන්නේ නොවැම්බර් 21 රැස්වීමට පෙර සූදානමට තමයි මේ දේ කරේ. නොවැම්බර් 21 රැස්වීමට පෙර නාමල් රාජපක්ෂ ඇමතුමාටත් මම මේ අවස්ථාවේ එතුමා නෑ. නොවැම්බර් 21 රැස්වීමට සෙනග ගේන්න නම් වෙන කාරණා පටන් ගන්න. ජාතිවාදය මේ රටේ වපුරවන්න එපා නීති විරෝධී දේවල් කරලා. හැබැයි මම කනගාටු වෙනවා ගරු ආනන්ද විජේපාල ඇමතුමා හරි කාරණේ කරලත් හැබැයි මේ ජාතිවාදී මේ කණ්ඩායමේ ඡන්ද පදනම නිසා
මේකේ පොඩ්ඩක් පසුබැස්සද කියන එක තියෙනවා. I am concerned that the minister succumbed to the pressure of the chauvinists in this country. If SWRD Bandaranaike had not torn apart the Banda-Chelva agreement, we wouldn't have faced a 30-year war. But remember what happened to him as well. He was shot by a monk. So to this government also, don't succumb to pressure from these chauvinist nationalist people. They are a minority in this country today. Because the people defeated them and gave you the mandate for you to do the right thing. இந்த விடயம் சம்பந்தமாக கௌரவ தலைமை தாங்கும் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நாளைய தினம் நாங்கள் இப்படி செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்களை திருவண்ணாமலைக்கு கொண்டு ஒரு பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த நாட்டை குழப்பும் அளவுக்கு நாங்கள் முன்னெடுக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு பொறுப்புள்ள கட்சியாக இந்த நாட்டிலே மீண்டும் நாங்கள் நாளைக்கு ஒரு போராட்டத்தை செய்தால் ராஜபக்ச கோஷ்டி இன்னொரு போராட்டத்தை செய்வார்கள். இந்த நாடு ரெண்டு பக்கம் அடிபட்டு இந்த நாடு இன்னும் மோசமான நிலைக்கு போகும். நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிற ஒரு விடயம், தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் சொல்லுவது தேசிய மக்கள் சக்தியை சரியான வழிக்கு கொண்டு வருவதுக்கு தான். கொடூர பயங்கரவாத தடை சட்டம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் இன்னும் நீக்கப்படாமல் உள்ளது வேதனை அளிக்கின்றது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்துரைக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசின் பாதாள குழுவுக்கு எதிரான செயல்பாடு, போதைப் பொருளுக்கு எதிரான செயல்பாடு மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்பவற்றை நாம் ஆதரிக்கின்றோம். இவற்றில் குற்றம் காண விரும்பவில்லை. ஜே.ஆர். ஜெயவர்தனவால் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டமானது மிகவும் பயங்கரமானது. அந்த சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விடயம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக மனித உரிமைகள் மீறப்பட்டன, பேரவலங்கள் அரங்கேறின. இந்த சட்டத்தின் கீழ் ஜேவிபி தோழர்களும் பாதிக்கப்பட்டனர், வடக்கு கிழக்கு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். எனவே அது விரைவில் நீக்கப்பட வேண்டும். அதேபோல் பொறுப்பு கூறலும் அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையை சேர்ந்த தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினரான பாக்கியராசா கேன்ஸ்குமார் கட்சியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனை பொதுவெளியில் படுமோசமாக விமர்சித்து குரல் பதிவுகளை வெளியிட்டமைக்காக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். இவர் கட்சி தலைமையையும் தலைமைக்குழு உறுப்பினர்கள் சிலரையும் கேவலமான முறையில் விமர்சித்து பொதுவெளியில் குரல் பதிவுகளை வெளியிட்டமைக்காக முதல்கட்ட ஒழுக்காற்று நடவடிக்கையாக அடிப்படை உறுப்புரிமையில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்படுகின்றார் என்று கட்சியின் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் மேற்படி நபருக்கு நேற்று முன்தினம் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். இந்த கடிதத்தில் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் குறித்து கடந்த சில வாரங்களாக பொதுவெளியில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது பற்றி தலைமைக்குழு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வேளையில் உங்களது குரல் பதிவின் மூலம் தலைவரையும் தலைமைக்குழு உறுப்பினர்கள் சிலரையும் படுமோசமாகவும் கேவலமாகவும் விமர்சித்து குரல் பதிவுகளை வெளியிட்டுள்ளீர்கள். இது விடயமாக கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற தலைமைக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தலைமைக்குழுவின் தீர்மானத்தின் பிரகாரம் தங்கள் மீது ஏன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கு இன்றில் இருந்து 2 வார காலத்துக்குள் தகுந்த விளக்கத்தை எழுத்து மூலம் அறியத்தரவும். தலைமைக்குழுவின் பரிசீலனைக்கு பின்னர் உங்களது விளக்கத்துக்கான பதில் அறியத்தரப்படும். அதுவரை நீங்கள் கட்சியின் சகல உறுப்பினர்களில் இருந்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுகின்றீர்கள் என்பதை அறிய தருகின்றேன் என்றவாறாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை எனக்கு லண்டனில் இருந்து சட்டத்தனி ஒருவர் மேற்படி விடயம் தொடர்பில் தமது தரப்புக்கு மான நஷ்டம் ஏற்பட்டுள்ளது, இதற்காக மான நஷ்ட இழப்பீடாக 50 மில்லியன் ரூபாய் கோரி அறிவித்தல் ஒன்றை அனுப்பியுள்ளார். மேலும் நான் பணியாற்றும் இடத்துக்கு இனந்தெரியாத சிலர் சென்று விசாரித்துள்ளார்கள். இதனால் உரிமையாளர் பயத்தின் காரணமாக என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். இரவு வேளையில் நான் தங்கியிருக்கும் இடத்துக்கு மிக அருகாமையில் இனந்தெரியாத சிலர் மோட்டார் சைக்கிளில் வந்து செல்கின்றனர். இதனால் நான் உயிர் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளேன். இது பற்றி நான் திருகோணமலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளேன் என்று பாக்கியராசா ஹான்ஸ்குமார் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கும் உங்களுக்கு வாக்களித்த சிங்களர் அல்லாத வாக்காளருக்கும் முழுமையான துரோகத்தை இழைத்திருக்கின்றீர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சு மீதான விவாதத்தின் போது திருமலை சட்டவிரோத விகாரை அமைப்பு குறித்து இன்றைய தினம் கருத்தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், உங்களை நம்பி நீங்கள் சொன்னதையெல்லாம் நம்பி உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் முழுமையான துரோகத்தை இழைத்திருக்கின்றீர்கள். திருமலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலையை நேற்று அகற்றிய போது சாதாரண சிங்கள மக்கள் அதை எதிர்க்கவில்லை.
ஏனெனில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் நீக்குவதாக நீங்கள் சொன்னதை நம்பி அவர்கள் உங்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். இங்கிருக்கும் திருமலைக்கான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரையும் அவர்கள் தெரிவு செய்திருந்தார்கள். நீங்கள் நேற்றிரவு எடுத்த நடவடிக்கையை எதிர்த்ததெல்லாம் சிங்கள காடையர்கள் மட்டுமே. அதைக் கண்டு நீங்கள் உண்மையில் பின்வாங்கி இருக்கக்கூடாது. அந்த இனவாத மதவாத காடைத்தனத்தை கண்டு பின்வாங்கி இருக்கக்கூடாது. உண்மையில் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டுமெனில் மக்களிடம் சென்று எது சரி எது பிழை என்பதை, எப்படியான அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நேர்மையுடன் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் இப்போது செய்ததெல்லாம் நீங்கள் சொன்னதை நம்பி உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கும் உங்களுக்கு வாக்களித்த சிங்களரல்லாத வாக்காளருக்கும் முழுமையான துரோகத்தை இழைத்திருக்கின்றீர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தில் பௌத்த மதத்துக்கு கொடுத்திருக்கும் முக்கியத்துவம் தெரியாது என்றால் அது தொடர்பில் உள்ள சட்டத்திட்டங்களை வாசிக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புத்த மதத்தை பாதுகாப்பது மற்றும் போஷிப்பது அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட உரிமையாகும். 1951ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதே இந்த திருகோணமலை சம்புத்தி ஜெயந்தி போதிராஜ விகாரையாகும். 2010ஆம் ஆண்டு புத்த சாசன அமைச்சினால் பதிவு செய்யப்பட்டு மதஸ்தலங்களுக்கான காணி உறுதியும் வழங்கப்பட்டுள்ளது. இதுதான் நாட்டின் நீதியாகும். அந்த விகாரைக்குள் போலீசார் சென்று புத்தர் சிலையை வைக்கும் இடத்தை தீர்மானிக்கின்றனர். மேலும் புத்த மத கல்வி நிலையம் அமைக்கப்படும் விதம் தொடர்பில் கதைக்கின்றனர். அது தொடர்பில் தடை விதிப்பது மற்றும் நடவடிக்கை எடுப்பது நாட்டில் மதவாத தீயை மூட்டி துடிக்கும் இனவாதிகள் மற்றும் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு களங்கம் ஏற்படுத்தும் கும்பல்களை போஷணைப்படுத்தும் செயல்பாடாகவே இவை இருக்கின்றது. மதஸ்தலத்துக்கான உறுதிப்பத்திரம் வைத்திருக்கும் ஒரு சமய நிறுவனத்திற்கு தங்களின் மத கடமைகளை செய்வதற்கான தகுதியும் நீதியின் சுதந்திரமும் இருக்கின்றது. எந்த பிரச்சனை குழப்பங்கள் இருந்தால் மகா சங்கத்தினரை அணுகி கலந்துரையாடி தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து நடுநிசியில் திடீரென போலீசார் புகுந்து விகாரையின் அபிவிருத்திக்கு மற்றும் மத கடமைக்கு எவ்வாறு இடையூறு செய்ய முடியும்? இதற்கு யார் ஆணையிட்டது என்று நான் அவர்களை கேட்கின்றேன். அரசியலமைப்பு சட்டத்தில் பௌத்த மதத்துக்கு கொடுத்திருக்கும் முக்கியத்துவம் தெரியாது என்றால் அது தொடர்பிலுள்ள சட்டத்திட்டங்களை வாசிக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பிரச்சனையை உடன் தீர்க்குமாறு நான் அரசை கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு ஜனாதிபதி மற்றும் உரிய தரப்பினர் மகா சங்கத்தினரை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதவாதத்தை கொண்டு எரியப்போகும் பாரிய தீயை கட்டுப்படுத்துங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.